ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபிங்க. திணை பச்சரிசி வச்சு நம்ம சமைக்கலாங்க. திணை பச்சரிசி அதோடு சேர்த்து ஒரு கப் துவரம்பருப்பு, அரை கப் பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து அதோட கேரட்டு, வெங்காயம், ஒரே தக்காளி, 2 பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி அதோட ஒரு பூசணிக்காய், அரை பூசணிக்காய் சேர்த்துக்கிட்டேங்க. முதல்ல வெங்காயம், பச்சை மிளகாவும் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின பிறகு ஒன்று ஒன்றா தக்காளி, கேரட் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு வதக்கிடலாம். இதில் நம்ம என்ன காய் வேணாலும் நிறைய சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி இந்த காய் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை கொஞ்சம் வதக்கின பிறகு நல்லா வதங்கின பிறகு மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸோட சேர்த்த பிறகு அதையும் நல்லா கலந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா போட்டு இதையோடய போட்ட பிறகு தண்ணி நம்ம அளந்து வச்சுக்கணும். எப்போதுமே சாமைக்கு பச்சரிசிக்கு தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம சேர்க்கணும். அது மாதிரி ஒரு கப்புக்கு 2 கப் அளவு நல்ல தண்ணி சேர்த்த பிறகு களைஞ்சி விட்டுட்டு சாம்பார் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டிங்கனாக்க சூப்பராக விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சிங்க. சூப்பராகவும் இருந்துச்சு. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.